சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்போ உட்காரு. முதல் சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் துளசி 234 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். என்னடா இது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானமா முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. கடைசியில் நிச்சயமா நீ தான் ஜெயிப்ப. இரண்டாவது சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டுள்ளது. துளசி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பொன்னியை விட 1506 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். மூன்றாவது சுற்று முடிவின்படி துளசி 2800 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். அண்ணே, ஓட்டு என்றதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். எங்க பிள்ளை போறா? சொல்லுங்க சார். ஓட்டு எண்ணிக்கையில் ஏதோ குளறுபடி நடக்கிறதா வேட்பாளர் பொண்ணு நினைக்கிறாங்க. சார், ஓட்ட மறுபடியும் என்னன்னு சார்? அந்த துளசி என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க. ஓட்டு எண்றதுல எந்த ஒரு குளறுபடியும் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லா வாக்கும் எண்ணி முடிச்சாச்சு. கொஞ்ச நேரத்துல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நாங்களே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். நீங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அம்மா, அது வந்துமா. சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு தாமா ஓட்டு போடணும்னு நினைச்சோம். ஆனா சின்ராசு தம்பி துளசிக்கு ஓட்டு போட சொல்லுச்சு. அதனால நாங்க எல்லாரும் துளசிக்கே ஓட்டு போட்டோமா. என்ன? ஏன் புருஷன் துளசிக்கு ஓட்டு போட சொன்னாரா? எப்ப சொன்னாரு? ஓஹோ, அப்ப அந்த வீடியோவே பார்க்கலையா? வீடியோவா? ஆமாமா, பாருங்கம்மா. சின்ராஸ் பேசுறேன். இந்த தேர்தலில் என்னோட ஆதரவு பொன்னிக்கு இல்ல. என்னோட ஆதரவு என் தங்கச்சி துளசிக்கு மட்டும்தான். தயவு செய்து பூட்டு சாவி சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என் தங்கச்சி நீங்க ஜெயிக்க வைக்கணும். என்னோட ஆதரவு என் குட்டிமாக்கு தான். என் குட்டிமா நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். பொன்னி, இந்த வீடியோ ஊர் மக்களுக்கெல்லாம் ஃபார்வர்டாக இருக்கு. அதான் ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் துளசிக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இறுதி சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டது. திருமதி துளசி ராஜபாண்டியன் 3766 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன்னி சின்ராசு 1 வாக்கு பெற்றுள்ளார்.
நான் கொஞ்சம் பேசலாமா சார்? சார், என் தங்கச்சிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். என் உசுரை கூட கொடுப்பேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் ஜெயிக்கிறத விட என் தங்கச்சி ஜெயிக்கணும் சார். அதுதான் எனக்கு பெருமை. சார், நீங்கள் என் உசுரை காப்பாற்றிருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசம் எனக்குள்ள எப்போதுமே இருக்கும். ஆனால் ராஜபாண்டி மாப்பிள்ளையை பழி வாங்கணுன்ற நோக்கத்தோட அவரோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடி அதனால என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சார், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை யாரு கொடுத்தாலும் அவங்கள நான் மன்னிச்சிடுவேன் சார். ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது யாரா இருந்தாலும் விடவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். சார், நான் இப்போ சொன்னதை நீங்கள் ஒரு பேச்சுக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். உன் மச்சான் ராஜபாண்டி 7 நாளுக்குள்ள அவனை தூக்கி உள்ள வைக்க முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்டு போனான். இப்ப நான் உன்கிட்ட சவால் விடுறேன். எண்ணி 7 நாள் உன் மச்சான் ராஜபாண்டிய நான் தூக்கி உள்ள வைப்பேன். முடிஞ்சா காப்பாத்திக்கோ. இதை நான் சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லல, எச்சரிக்கையா தான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்ன பாக்குறேன்? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? என்ன தேர்தல்ல ஜெயிக்க வைன்னு தானே கேட்டேன். அதையும் நான் உன்கிட்ட ஒன்னும் சும்மா ஒண்ணு கேட்கலையே. என்ன ஜெயிக்க வச்சா உனக்கு திருவிழா நடத்தி ஊருக்கே விருந்து வைக்கிறேன் தானே உன்கிட்ட கேட்டேன். அப்புறம் ஏன் இப்படி பண்ண சொல்லு. ஜெயிச்சு தலைவியாகி இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன கேவலமா தோக்க வச்சு தலை குனிய வச்சிட்டியே. உனக்கு நன்றி சொல்ல வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி உன்னை கேள்வி கேட்க வர மாதிரி பண்ணிட்டியே. எப்ப நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்தனியோ, இனிமே நான் உன்னை கும்பிட போறதில்ல. அதே மாதிரி எனக்கு எதிரா சதி பண்ணி என்ன தோக்கடிச்சவங்களே நான் சும்மா விட போறதில்ல. அத நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் தோத்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தல, என் எதிரிங்களை நான் அழிக்கிறதையும் வேடிக்கை பார்த்துட்டு இரு. பொன்னி, சொல்லுங்கண்ணா. சின்ன ராசியோ ராஜபாண்டியும் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு அமிச்சிட்டேம்மா. அவங்க 2 பேருக்கும் ரிசல்ட் தெரியுமாண்ணே? பொண்டாட்டி ஜெயிச்ச சந்தோஷத்துல ராஜபாண்டி ரொம்ப ஆணவமா பேசிட்டு போனான். என் புருஷன் அவருக்கு அவர் தங்கச்சி ஜெயிச்சது சந்தோஷம்தான். தங்கச்சி ஜெயிக்கிறதுக்காக இப்படி பொண்டாட்டி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு கேட்டேன். வழக்கம் போல தங்கச்சி புராணத்தை பாடி ராஜபாண்டி விஷயத்துல தலையிடாதன்னு என்ன மிரட்டிட்டு போனார். அவர் மிரட்டுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு பொண்ணு, நிச்சயமா அந்த ராஜபாண்டிய நான் சும்மா விட மாட்டேன். மறுபடியும் தூக்கிட்டு வந்து உள்ள தள்ளுவேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரி, வீட்டுக்கு போயிட்டியா? இல்லண்ணே. வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு போகாம இந்நேரத்துக்கு எங்க இருக்க? எங்க போறதுன்னு தெரியாம கடைசியா கோயிலுக்கு வந்திருக்கேன்னு. பொன்னி, அப்படிலாம் சொல்லாத. நான் சத்தியமா சொல்றேன்னு, எனக்கு வாழவே பிடிக்கல. நான் வாழ்றதே என் புருஷனுக்காக தான். நான் இந்த தேர்தல்ல போட்டி போட்டதே அவருக்காக தானே. என் மாம்ஸ் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன்.
அவர் எனக்கு துரோகம் பண்ணி என் மனச கொன்னுட்டாரு. நான் அவர் மேல வச்சிருந்த அன்ப காதல எல்லாத்தையும் கண்ணாடி பாத்திரம் மாதிரி கீழே போட்டு சுக்குநூறா உடைச்சிட்டாரு. நான் எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? பயப்படாதீங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி தற்கொலைங்கிற முட்டாள்தனமான முடிவை நான் எடுக்க மாட்டேன். இனிமே நான் எனக்காக வாழ போறேன். இந்த பாசம் கீசம் எதையுமே நான் நம்ப போறது கிடையாது. பொன்னி, அப்படி சொல்லாதா. நான் வாழ்ந்துட்டு இருக்கிறத உனக்கு உங்க நடிப்பு நாடகம் எதையுமே நான் நம்ப போறது கிடையாது. தள்ளுங்க. பொன்னி, பொன்னி நில்லு பொன்னி. வாங்க 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 வாங்க. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? கேவலமா தோத்து போன உங்க பொண்டாட்டியோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தீங்களா? பாருங்க 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 பாருங்க. நல்ல கரிப்பூசி இருக்கு. எல்லாம் கரிப்பூசிட்டாங்க. ஐயோ அப்பா, இங்க பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? கரிப்பா, கரி. யாரு பூசுனது? உங்க மாப்பிள்ளை பூசுனதுப்பா. கரி கரி. நம்பிக்கை துரோகம் தெரியுமாப்பா? நம்பிக்கை துரோகம் அடையாளம் உங்க மாப்பிள்ளைப்பா. அங்க பாருங்க, அவர் பூசுன கரிதாப்பா. இது கரிதான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? அப்படியே குளுகுளோன்னு இருக்கும்ல. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லு சொல்லு. ஏன் இப்படி பண்ண? சொல்லு. ஏதா பொன்னி, சொல்லு. மாப்பிள்ளை சண்டை பிடிக்குது. பொன்னி, நீங்க யாரும் பேசக்கூடாது. இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. நான் மட்டும் தான் பேசுவேன். எல்லாரும் கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கணும். ஏன் பொன்னி? பொன்னி, மாம்சு, நான் தோத்துட்டேன் மாம்சு. ஏன் மாம்சு இப்படி பண்ணீங்க? உங்க மேலதான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க என்ன தோக்கடிச்சிட்டீங்க. சொல்லுங்க. ஏன் என்ன தோக்கடிச்ச? ஏன் என்ன தோக்கடிச்சப்பா? பொன்னி தோத்துட்டேன்பா. பொன்னி தோத்துட்டேன்பா. தோத்துட்டேன் 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 தோத்துட்டேன். அப்பா, நான் தோத்துட்டேன்பா. நான் தோத்துட்டேன்பா. போச்சு போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு போச்சு போச்சு. நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன். நாங்க அழுதுட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல? இதுவே உன் தங்கச்சி குட்டிமா துளசி, அவ தோத்திருந்தா ஐயோ 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 நெஞ்சரை வாயிலையும் அடிச்சிட்டு இருந்திருப்பல. இப்ப எங்க போச்சு சொல்லு. அப்ப நான் தோத்ததுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லல்ல? ராஜபாண்டி,
இந்த நந்தினியை வச்சு நான் உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்டா. எங்கடி என் அண்ணனையும் காணோம், அவன் மவனையும் காணோம். இருமா பாக்கலாம். எவ்வளவு நேரம்? என்னதான் வராங்க. எப்போ என்னப்பா விஷயம் பா? சொல்றேன் அவனை இரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுல உன் அம்மாக்காரியும் பொண்டாட்டியும் இருக்கிறாங்க. நாம பேசுறது அவ காதுல விழக்கூடாது. அதனாலதான் உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருமா அவனை, உன் பொண்டாட்டிய அவ அண்ணங்காரனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பார், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா மருமவனே, துளசி அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? என் அண்ணனாலதான் ஜெயிச்சா, அண்ணனாலதான் ஜெயிச்சேன்னு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்டு ஏதோ செய்ய போறாளாமே. இதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? சின்ராசு சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுற பொம்மையா துளசி பதவியில உட்கார்ந்திருந்தா அதனால நமக்கு என்ன மாமா பிரயோஜனம்? இந்த பாருமா அவனை, நம்ம ஆசைப்பட்டது என்ன? நாம பதவி அடைஞ்சு அதிகாரம் பண்ணணும் தானே. இப்ப பதவி கிடைச்சிருக்கு, ஆனா அதிகாரம் கையில வராம இருந்தா என்ன அர்த்தம்? அதிகாரம் இல்லாத பதவி உரிச்சு போட்ட பாம்பு சட்டை மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நாம யாரையும் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பார், இப்போ சின்ராசு தான் நம்மளை குத்துவான், அதிகாரம் பண்ணுவான்னா அது எந்த விதத்துல நியாயம்? இந்த பதவியை வச்சுக்கிட்டு நாம சின்ராச அடிக்கணும். அதை விட்டுட்டு நாம அவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க கூடாது. இந்த பார், துளசி நம்ம பேச்சு தான் கேட்கணும், சின்ராஸ் பேச்சு கேட்க கூடாது. இத நாம ஆரம்பத்திலேயே சரி பண்ணலன்னா கஷ்டம் நமக்கு தான். இதுக்கு அப்புறமும் நாம இந்த ஊர் முன்னாடி அவமானப்பட்டு இருக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? இந்த பார், இத்தனை காலமா நம்மள செல்லா காசா நினைச்சு அவமானப்படுத்தினானுங்கல்ல, அவனுங்க இனிமே நம்மள பார்த்தால கைய கட்டி வாயை பொத்திட்டு நிக்கணும். அதுக்கு துளசி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும், உன் கைக்குள்ள இருக்கணும். ஆமா மருமவனே, இப்ப பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவியா இருக்கிறது சின்ராஸோட தங்கச்சி துளசி இல்ல, உன் பொண்டாட்டி திருமதி துளசி ராஜபாண்டி. இத நாமளும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கும் ஞாபகப்படுத்தணும். மவன, நீயே நல்லா யோசிச்சு பாரு. நாங்க சொல்றது நியாயம்னு உனக்கே புரியும். இப்போ பதவி கிடைச்சிச்சுன்றதுனால அதிகாரத்தை கையில் எடுத்து நழுவ விட மாட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்லியா? துளசி எங்க? துளசி மேல ரூம்ல இருக்கா. துளசி அத்தை கிளம்பலாமா? சரிப்ல. மாமா, தேர்தல்ல ஜெயிச்சு சான்றிதழ் கொடுக்கற விழா நடக்குது. நீங்க எல்லாரும் கிளம்பி பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துருங்க. நானும் அத்தையும் முன்னாடியே கிளம்பி போற வழியில கோயில போய் சாமி கும்பிட்டாரன்றியா? சாமியை கும்பிட்டுட்டு வர போறது இல்ல மாமா, சாமியை கையோட விழாவுக்கு கூட்டிட்டு வர போறேன். புரியலையே. நான் என் அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதையும் கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துடுறேன். என்னோட பதவி பிரமாண நிகழ்ச்சியில என் அண்ணன் கலந்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அண்ணன் யோசனை பண்ணி சொல்ற திட்டம் எல்லாம் நான் என் அண்ணன் முன்னாடியே வச்சு கையெழுத்து போடணும். என் அண்ணன் அதை பார்த்து ரசிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். என் அண்ணன் இப்பவும் தலைவருங்கிற நினைப்ப அது மனசுல நான் விதைக்கணும். சரி மாமா, நாங்க கிளம்புறோம். உள்ள எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னத்த? நம்ம கூட ராஜபாண்டி சின்ராச வந்து பார்த்தானா அது அவனுக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும்ல. ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணாம போயிடுச்சு. இந்த வெற்றிக்கு நீதான் காரணம்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணு. குட்டி வா. அதெல்லாம் ஒண்ணு எந்திரி எந்திரி. என்னடி நடிக்கிறியா நடிப்பு? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? பொன்னிக்கு இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை வரும், சண்டை வரும். அவர் என்ன போட்டு அடிக்கணும், எங்க குடும்பமே ஒண்ணும் இல்லாம சின்ன பின்னமாகணும், நான் சாவணும், என் புருஷன் தனி மரமா நிக்கணும், அவர் சொத்தை எல்லாம் நீ ஆட்டைய போட்டு நீ மட்டும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு தானே நீ திட்டம் போட்ட? அரஞ்சு பண்ண தங்கச்சி பத்தி தான் பேச பொண்ணு போட்டு சொல்றேன். கொல்லுங்க ஐயா, என்ன பண்றீங்க? எனக்கு எல்லாம் அண்ணன் கை விடு, எனக்கு கொல்லுங்க. ஏன் இப்படி பண்ற? இவளுக்காக தானே என்ன இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க? இவளுக்காக தானே தேர்தல்ல எனக்கு ஆதரவு கொடுக்காம என்ன தோக்கடிச்சீங்க? இவ வாழணுங்கிறதுக்காக தானே என்ன சாகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் செத்தாலும் சரி, இவளை நிம்மதியா வாழ விட மாட்டேன். இதோ எரிஞ்சுகிட்டு இருக்கே விளக்கு, இது மாதிரி உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக உன் அண்ணன் என்ன தெரியாக்கி எரிச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணே, இல்ல பொண்ணே, பேசாத. நீயும் உன் அண்ணனும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு துரோகத்தையும் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? பொன்னி, அப்படியெல்லாம் இல்ல பொன்னி. நம்ம சின்ராச பத்தியும் துளசிய பத்தியும் உனக்கு தெரியாதா? வேலைக்கு ஓனா சாட்சியா? நீ அண்ணன்னு சொல்லி அவர் தலைய மொட்டை அடிச்சு படுக்க வச்சிட்ட. அதே மாதிரி தான் இவளும் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இவர் வாழ்க்கையை நாசமாக்குறான். யார் வாழ்க்கை யார் நாசமாக்குறா? நீ கண்ணவன் பேச்சு கேட்டுட்டு உன் வாழ்க்கை நீ நாசமாக்கிட்டு இருக்க. உன் கண்ணை நீ மண்ணள்ளி போட சொல்ற. மண்ணள்ளி போட முட்டல நானு சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. என் பாசத்துக்கு, என் கண்ணீருக்கு, என் சந்தோஷத்துக்கு எப்பவாச்சும் நீங்க மரியாதை கொடுத்திருக்கீங்களா? அப்ப நீங்க கொடுத்திருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேனா? நீங்க பாட்டுக்கு இந்த கால அடிச்சு போடுவீங்க. உங்க தங்கச்சிக்கு மட்டும் கழுத்துல மாலைய போடுவீங்க. நீங்க இந்த பாசமலர் படத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? முடியாது 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 முடியாது. நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இடைஞ்சலா தான் இருப்பேன். அத உங்களால தடுக்க முடியாது. இதுதான் உன் முடிவா? ஆமா. தப்பு பொண்ணு. ஒரு பொண்டாட்டி உனக்கு எந்த இடத்த கொடுக்கணும் அந்த இடத்த நான் கொடுத்துருக்கேன். நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் வாழ்க்கையில அந்த இடம் இந்த இடம்னு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு சகலமாவும் இருக்கிறவ தான் பொண்டாட்டி. அவளுக்கு போட்டியா யாரும் இருக்க கூடாது. நீங்க உங்க தங்கச்சிய வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற மரியாதை. இப்ப நான் சொல்றேன், இப்போ இந்த நிமிஷம் உங்க தங்கச்சிக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவ உறவை முறிச்சுக்கிட்டு என்னோட வாங்க. நாம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். அதுக்கப்புறம் இவளுக்கு நான் எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன். இல்ல முடியாது, என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம்னு சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. தான் புருஷனை உயிரா நினைக்கிற எந்த பொண்டாட்டியும் சொல்ல துணியாத ஒரு விஷயத்த என் மனச கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். தோ உங்க அம்மா அப்பா சமாதி முன்னாடி நிக்கிறோம்ல, அந்த சமாதிய சாட்சிய வச்சு உன் தங்கச்சி முன்னாடி நீங்க கட்டினீங்கல்ல இந்த தாலி யாரு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க உங்க தங்கச்சியோட அப்படியே போயிடுங்க. நான் இங்கே இருந்து செத்த சமாதி ஆயிடுறேன். ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ தேவல். இனிமே நான் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்துக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் உனக்கும் பொண்ணுக்கும் நடுவுல இனிமே உங்களை பிரிக்கிற தடைக்கெல்லாம் இருக்க மாட்டேன். பொண்ணு இப்ப பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கல்லு உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சு. இனிமேலாவது நீ பொண்ணு கூட சந்தோஷமா வாழுன்னு. என் அண்ணனை பாத்துக்கங்க. இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்குற மன பலத்தையும் பக்குவத்தையும் அதுக்கு கொடுங்க. இதை தவிர எனக்கு வேண்டிக்கிறதுக்கு எதுவும் இல்லை.
என்னடி பண்ணுது? அம்மா மயக்கமா வருதுமா. ஐயோ, ஏய் பாவி, 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னியே, இப்பவே மயக்கம் வருதுன்னு சொல்றாடா. நந்தினி, 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 இங்க பாரு. டேய் சீக்கிரமா போடா. ஐயோ, மழையில நல்லா நினைச்சிட்டியா? தயவை தோட்டியா? ஏய், சளி பிடிச்சிருமியா? தொடையான்ற சும்மா இருப்பா நீ. சரி, எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? ஏப்பா, என்னப்பா இது? ஒரே சலசல சத்தமா இருக்கு. எது விசேஷமா? குட்டிமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்குல்ல? ஆமா. அதுக்கு அந்த சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல? சரி, அதை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்க பாரியா, மதிக்காத வசம் மிதிக்க கூடாதப்பா. ஏய் பைத்தியக்காரா, குட்டிமா இன்னைக்கு நம்மளை மதிக்காம இருந்திருக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. பொண்ணு தான் தேவையில்லாம எல்லாம் பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கு. குட்டிமா என்ன பண்ணோம்? இப்போ கூட குட்டிமாவும் செல்லத்தாயத்தையும் இந்த விழாக்கு என்ன கூப்பிட்றதுக்காக தான் வந்தாங்க. அதுக்குள்ள பொண்ணு அங்கே வந்து பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடுச்சு. அப்ப நீ யதார்த்தமா வரல, தெரிஞ்சுதான் வந்திருக்கல? உங்களோட சமூக பணி தொடர வாழ்த்துக்கள். இந்த நல்லாத்தூர் பஞ்சாயத்து முதல் பெண் தலைவருங்கிற தகுதியும் பெருமையும் அடைஞ்சிருக்கிற திருமதி துளசி ராஜபாண்டி அவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து திருமதி துளசி ராஜபாண்டி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவி எவ்வளவு முக்கியமான பதவி, உயர்ந்த பதவிங்கிறத இதுக்கு முன்னாடி இந்த பதவியில யார் இருந்தாங்கங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். கடந்த 10 வருஷமா இந்த தலைவர் பதவியில என் அண்ணன் இருந்துச்சு. இந்த ஊருக்கு எந்த குறையும் இல்லாம என் அண்ணன் எல்லா நல்லதும் பண்ணுச்சு. இந்த ஊர் ஊரா இருக்குன்னா அதுக்கு காரணம் என் அண்ணன் தான். என் அண்ணன் பஞ்சாயத்தோட தலைவருங்கிறதும் தாண்டி ஒரு தெய்வம் மாதிரி நின்னு இந்த ஊரை வளர்த்து செழிப்பாக்கியிருக்க. இந்த பஞ்சாயத்து ஜனங்க அவங்க கடமையை சரியா செய்யறாங்கன்னா அதுக்கும் என் அண்ணன் தான் காரணம். இன்னைக்கு இந்த ஜனங்க கண்ணியமா வாழ்றாங்கன்னா அதுக்கும் என் அண்ணன் தான் காரணம். இன்னைக்கு இந்த ஜனங்க கட்டுப்பாடா இருக்காங்கன்னா அதுக்கும் என் அண்ணன் தான் காரணம். நம்மளோட இந்த நல்லாத்தூர் பஞ்சாயத்து மத்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு உதாரணமா இருக்குன்னா அதுக்கும் என் அண்ணன் தான் காரணம். என் அண்ணன் ஆசீர்வாதத்தோட அது செஞ்ச சிறப்பான பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன்னு நான் உங்க எல்லாருக்குமே உறுதி அளிக்கிறேன். பாத்தியா என் குட்டிமா எப்படி பேசுது பாத்தியா? என் அண்ணன் இப்போ இங்க இல்லைனாலும் அது மனசு இங்கேதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணனையும் என்னையும் உடம்பால பிரிக்கலாம், ஆனா மனசால பிரிக்கவே முடியாது. நான் இந்த பஞ்சாயத்து தலைவியா பதவி ஏத்துக்கிறத இந்த 4 செவத்துக்குள்ள நடக்க நான் விரும்பல. எனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு நன்றி சொல்ற விழாவா என்னோட பதவி ஏற்பு விழாவை நடத்த நான் விரும்புறேன். அதுக்கு அதிகாரிங்க எனக்கு அனுமதி அளிக்கணும். அடுத்த வாரம் இதே நாள்ல பதவியேற்பு விழா நடைபெறும்.